மெதுவானா எம்புட்டு மெதுவாய் அதுக்குள்ள நான் செத்துருவோம் போல இருக்கு. போ செத்துப்போ, நான் எடுக்க முடியுமா? எல்லா பயலும் ஒரு நாள் சாக வேண்டியதேன். நான் போறேங்க, என்னை விட்டுருங்க. போயிட்டு வரேன்னு சொல்லுங்கடே, அதுதான் டீம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இங்க வாங்க. ஹெச்ஆருக்கு ஏதோ மெயில் போட்டிங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏஐ அடாப்ட் பண்ணல, ப்ராஜெக்ட் இல்லைன்னு சண்டை போட்டிங்களே, இப்போவா இந்த இடத்தோட நிலைமை புரியுதா? புரியுதுங்க, நான் சண்டை போட்டது தப்புன்னு புரியுது. ஏஐ அடாப்ட் பண்ணல, ப்ராஜெக்ட் இல்லைன்னு சண்டை போட்டேன், அதுவும் தப்புன்னு புரியுது. அதாங்க இந்த கம்பெனியை விட்டுட்டு ஏஐ ஸ்டார்ட் அப்கே போயிடலான் இருக்கேன். கம்பெனி விட்டு போறீங்களா? நியூ இனிஷியேட்டிவ்ஸ், டீம் என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணாமல் கம்பெனி விட்டு போகிறேன்னு சொல்கிறது கோலத்தனம் இல்லை? அதுக்காக ஸ்ட்ரிக்ட் அப்ரூவல் ப்ராசஸ், 3 லெவல் அப்ரூவல் செயின், ஒரு சிக் லீவுக்கு 4 இமெயில், டெய்லி ஸ்டாண்டப் காலில் சேம் ஆஸ் எஸ்டர்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறத பெருமைன்னு நினச்சிட்டு இருக்கிறது முட்டாள்தனம்ங்க. அந்த பெஞ்சில் இருந்தவனுங்களில் உங்கள் மேனேஜர் ஒருத்தனுங்கிறத மறந்துடாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிஜெக்ட் ஆனாலும், கேஷுவல் லீவ் கிடைக்கலினாலும் நான் பேப்பர் போடலையே. அப்படி பார்த்தா நானும் தாங்க ஒருத்தன். அதை நினச்சி பெருமைப்பட முடியல. நோ ஒர்க் ஃப்ரம் ஹோம், நோ லீவு, வெறும் ஜீரோ மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கையை நினச்சி பெருமைப்பட முடியல. ஸ்டார்ட் அப்பில் அன்லிமிட்டட் லீவ் இருக்குது. பல வருஷம் பின்தங்கி இருக்க இந்த கம்பெனியில் நான் படித்த படிப்பெல்லாம் வீணாக்க விரும்பலைங்க. பல வருஷம் பின்தங்கி தான் போயிட்டோம், ஒத்துக்கிறேன். 20 வருஷமாக ஜாவாவையும் மெயின் ஃப்ரேமையும் வச்சுக்கிட்டு ஆன் சைட்டு ஆஃப் ஷோர்னு சுற்றி இருந்த பயக ரத்தன் டாட்டாவும் நாராயணமூர்த்தியும் சர்வீஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ஆள் கேட்டப்போ ஓடி போய் முன் வரிசையில் நின்ற முக்காவாசி பேர் நம்ம பயதான். அவனை உடனே ஜாவாவை தூக்கி போட்டுட்டு ஏஐ பைத்தன்னு அடாப்ட் பண்ண சொன்னா எப்படி வருவேன்? நீ படிச்சவனாச்சே, கூட்டிட்டு வா. அவன் மெதுவாத்தான் வருவேன். மெதுவானா எம்புட்டு மெதுவாய் அதுக்குள்ள நான் செத்துருவோம் போல இருக்கு. போ செத்துப்போ, நான் எடுக்க முடியுமா? எல்லா பயலும் ஒரு நாள் சாக வேண்டியதேன். ஆனால் வாழ்கிற வரைக்கும் அந்த வாழ்க்கையை மற்றவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்து போகிறது தான் அந்த சாவுக்கே பெருமை. ஸ்டார்ட் அப்பில் ஏஐ அடாப்ட் பண்ணிட்டா நம்மளும் அடாப்ட் பண்ணிட முடியுமா? இன்னைக்கு நான் ஏஐ யூஸ் பண்ணேன்னா என் மேனேஜருக்கு மெயில் போடணும், அவன் மேனேஜருக்கு மெயில் போடணும், அவன் மேனேஜருக்கு மெயில் போடணும். ஆனால் இதெல்லாம் பார்க்க நான் இருக்க மாட்டேன். ஆனால் இனிஷியேட்டிவ் நான் எடுத்தது. இதெல்லாம் எனக்கு பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தனுடைய கடமை. ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ அப்ரூவல் ப்ராசஸ் இருக்கிற வரைக்கும் இங்கே எதுவும் விளங்காதியா? என்னை விட்டுருங்க, நான் போகிறேன். நெஞ்சை நிமித்திட்டு தாடி வச்சுட்டு மண்டையான சிக்லீவ் எடுக்கிற வயசாச்சுல, அதான் ஏஐ ஸ்டார்ட் அப் போடுறீங்க. இல்லை அப்படி இல்லை. வேற எப்படின்னு கேட்குறேன். ஒவ்வொரு டீம் டின்னர்லையும் சரக்கும் சாப்பாடும் ஊட்டி வளர்த்தனே. ஒரு வார்த்தை பேசியிருப்பேன் அவங்க கிட்ட, ஒரு வார்த்தை. நான் என் கடமையை செஞ்சுட்டேன், நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சீங்களா? நீங்கள் ஆன்சைட் போறதுக்கு வீசா எடுத்து அனுப்பிச்சமே, என்ன பண்ணீங்க? இந்த டீமுக்கு ஏதாவது பண்ணுங்க, அப்புறம் கம்பெனி விட்டு போங்க, ஏஐ அடாப்ட் பண்ணுங்க, அதே கம்பெனி ஹெச்ஆர் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. என்னப்போ நல்லது இங்கிருந்தா பண்ணணும்னு இல்லைங்க, வெளியிருந்தும் பண்ணலாம். நான் போறேங்க, என்னை விட்டுருங்க. போயிட்டு வரேன்னு சொல்லுங்கடே, அதுதான் டீம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இல்லை ஹெச்ஆர், இல்லை யாராவன் எங்கே ஹெச்ஆர்? இங்கேதான் இருக்கீங்களா? ஐயா கம்பெனி விட்டு போறாங்களாம், ரொம்ப நாள் இங்கே இருக்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு ரெசிக்னேஷன் இனிஷியேட் பண்ணுங்க. 3 மாசம். என்னப்பு 3 மாசம் இருக்க மாட்டீங்களா? 3 மாசம் என் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸை பெஞ்சில் வச்சு அழகு பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நீங்க ஒழுங்கா கேட்டி கொடுக்கலனா என் மேனேஜருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயா, நான் உங்களை விட்டுட்டு போகலைங்க. அங்கே போய் எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் உங்களையும் ரெஃபர் பண்ணி கூப்பிட்டுக்கோங்க. என்னையா இந்த கட்டை இதே கம்பெனியில் வெந்து எரிஞ்சு சாம்பலாகி இந்த கம்பெனிக்கே உரமாகமே தவிர இந்த கம்பெனி விட்டு வராது. இந்த கட்டையை ஒழுங்காக கேட்டி கொடுத்துட்டு போகாமல் வேரோட சாச்சிடாதப்பு, அம்புடுதான் நான் சொல்லுவேன். புரியுதா? ஐயா என்னை நம்புங்க, நான் நல்லா கேட்டி கொடுப்பேன். உங்களை தானே நம்பணும், வேற யார் இருக்கா இந்த டீமில் நம்பருக்கு? போங்க. போகட்டுமா? ஓ